திரு பாலச்சந்திரன் எப்படி பாக்குறீங்க? இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 136 நாடுகளை பத்தி அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை, அதுல இந்தியாவை பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் அந்த ஆய்வறிக்கையை நான் சந்தேகிக்கல. கேள்வி என்னன்னா, இந்த ஆய்வறிக்கையை பத்தி இப்ப ஏன் பேசுறாங்க? 2015 இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டதுன்னா இத்தனை நாள் இந்த அரசுகிட்ட இருந்தது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்பயே இதை பத்தி பேசுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த ஆய்வறிக்கை வந்து 1950 இருந்து 2015 வரைக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுல இந்துக்கள்னு சொல்லி எல்லாரையுமே குரூப் பண்ணிருக்காங்க. இப்போ முதல்ல 1951 நினைக்கிறேன், முதல்ல ரிசர்வேஷன் SC/SC கொடுக்கும்போது SC உடைய பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் 15% ST உடைய பாப்புலேஷன் 7.5%. நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில 1992-93 நான் வேலை பார்க்கும்போது SC அசோசியேஷன்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. இப்ப எங்களுடைய பாப்புலேஷன் 18%. அப்ப நீங்க வந்து எங்களுக்கு வந்து 15% இருந்து 18% ஆக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபும் கேட்டாங்க. அன்னைக்கு 7.5% இருந்தது. இன்னைக்கு நாங்க வந்து 8.25% இருக்கோம். 8.25 நினைக்கிறேன். அதனால நீங்க எங்களுக்கு 8.25% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஷெட்யூல் காஸ்ட் எல்லாருமே நீங்க வந்து இந்துக்கள்னு தான் சொல்லி, கிறிஸ்தவர் அல்லாத, ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து இது கிடையாது, ரிசர்வேஷன் கிடையாது. அப்ப கிறிஸ்தவர் அல்லாதவரைத்தான் நீங்கள் இந்துக்களா சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்துக்கள்ல ஒரு பிரிவினர் வந்து பாப்புலேஷன் வந்து கூடி இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இந்துக்கள்னு சொல்லி பல பேர் நீங்க வந்து பல குரூப்பை வந்து ஒன்னா காமிச்சிட்டீங்க. அப்படி இல்லாம அந்தந்த குரூப்பை வந்து தனித்தனியா காமிச்சா ஒரு உண்மை வெளிப்படும். இந்த இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களில் சில பிரிவுகள் பாப்புலேஷன் கூடி இருக்கு, சில பிரிவுகள்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. இது ஒண்ணு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் மாநிலத்திற்கு மாநிலம் ஜனத்தொகை விகிதாச்சாரம் வித்தியாசப்படுகிறது. தென் மாநிலங்களையும் இந்துக்கள்னு சொல்லி கூப்பிடுறோம், யூபிலையும் பீகார்லயும் இந்துக்கள்னு கூப்பிடுறோம். இங்க தென் மாநிலங்கள் உள்ள இந்துக்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் குறைஞ்சதுனாலதான் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி 3 கான்ஸ்டியூன்சி நம்ம கையை விட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டுல 42 இருந்து 39 ஆச்சு. நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சது. அந்த பாப்புலேஷன் குறைஞ்சது அப்படிங்கிறது வந்து முஸ்லிம்ஸ் வந்து எக்கச்சக்கமா பாப்புலேஷன் கூட்டி இருந்தாங்கன்னா சரிசமமா பாப்புலேஷன் ஆயிருக்கணுமே, ஆகல. இது ஒண்ணு, ஒரு பாயிண்ட். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க இந்த என்விரான்மெண்ட், பாவர்ட்டி இந்த ரெண்டையும் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, தே ஆர் இன்டர் ரிலேட்டட். கோழில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற விவாதம் மாதிரி தான் என்விரான்மெண்டல் டீக்ரேஷன் நடக்கிறதுனால வறுமை அதிகரிக்குதா, அல்லது வறுமை அதிகரிக்கிறதுனால என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல்ல தூய்மை கெட்டு போகுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராவிலேயோ ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல நம்பிக்கை உள்ள அரசுகள் இருந்தன, செயல்பட்டன. அப்படி இருக்கும் பொழுது இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும், அவங்க என்னைக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சாங்களோ அன்னைக்கு பாப்புலேஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருச்சு. இதனாலதான் இந்த மாநிலங்கள்ல பாப்புலேஷன் குறைஞ்சது. நீங்க யூபியில வந்து இதே ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா இந்துக்கள்னு சொல்றவங்களையும் உங்க பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு. இன் கம்பேரிசன் டு தமிழ்நாடு, இன் கம்பேரிசன் டு குஜராத் பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. காரணம் என்ன? ஒருங்கிணைந்த வளர்ச்சி இல்லை. சில பேர் இந்த பாரதாசன் சொன்ன மாதிரி அதிகரித்த தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிற்று நருத்திரரோ புழுப்போல துடிக்கின்றார் அப்படின்னு சொன்னார்ல, அந்த நிலைமை வந்து இந்த மாநிலங்கள்ல ரொம்ப நாள் இருந்தது. அதனால இது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது, இது ஒருங்கிணைந்த வளர்ச்சி இல்லாதனால் வந்த விளைவு. இல்ல மதத்துக்கான ஆபத்துன்னு ஒரு பாயிண்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப ரவிச்சந்திரன் கூட சொன்னாரு, கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம், அங்க இருந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு எந்த அளவுல வந்து நிக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்துக்களுக்கு ஆபத்து, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்துன்ற பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுமா? எப்படி பாக்குறீங்க? சோசியாலஜி சரியா பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை பொறுத்த மட்டும் மதம் ஜாதி ரெண்டுமே பெரிய பங்கு வகிக்குது. இதுல வந்து கன்னியாகுமரியில வந்து கிறிஸ்டியன் நாடார்ஸ் இருக்காங்க, ஹிந்து நாடார்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன் நாடார்ஸ் வந்து ஹிந்து நாடார்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டைனமிக், ஃபென்டாஸ்டிக் பிசினஸ்மேன். அதனால அவங்களுடைய அதுக்கு ஜாதியும் ஓரளவுக்கு இணைந்து செயல்படுது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தீவிரமா ஆலோசிச்சாதான், ஆய்ந்தால்தான் எதனால எந்த ரீஜன்ல எப்படிப்பட்ட முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன், முக்கியமான விஷயம்,
1950 இருந்து 2015 வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து 50% மேல போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல. 1950 இருந்து 61 வரைக்கும் எப்படி இருந்தது, 61 இருந்து 71 வரைக்கும் எப்படி இருந்தது, இப்படி 10 ஆண்டுகளா நீங்க பாக்கணும்ல. இப்படி பார்த்தா தொடர்ந்து முஸ்லிம்கள் மேல போயிருந்தாங்கன்னா முஸ்லிம் பாப்புலேஷன் ரவிச்சந்திரன் சொன்னாரு 8% கீழே வந்திருக்குன்னு, அது எப்படி வந்திருக்கும்? சரி, இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள்ங்கிறது எந்த அளவுக்கு பயபிராந்திய தேவையில்லாம கிளப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 20 பேர் உள்ளவங்க 30 பேர் ஆயிட்டா 50% வளர்ந்துட்டாங்கல்ல. 20ல இருந்து 30 10 கூடிருச்சு. 80ல இருந்து 10% கீழே போயிட்டாங்கன்னா அது வந்து 72 ஆயிட்டாங்க. 10%. ஆனா இங்க 30, அங்க 72. நம்பர் எந்த அளவு கூடி இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து முறையாக சொல்லாம பயபிராந்தியை கிளப்புறதுன்னா இப்படி செய்ய முடியும். அது வந்து தவறு. 2 காரியங்கள் இதுல நான் தவறா பாக்குறேன். இந்த அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, இவர் ரவிச்சந்திரன் கரெக்டா சொன்னாரு, இது வந்து ஒரு பொருளாதாரத்தை பத்தி குளோபல் ரிப்போர்ட் ஒண்ணு வந்தது. அந்த ரிப்போர்ட் வந்து அரசியல் காரணங்களுக்காக இப்ப வந்து பிரதானப்படுத்தி அதுல முஸ்லிம்கள் எங்கேயோ பாப்புலேஷன்ல கூடி போயிட்டாங்க 50%. இன்னும் கொஞ்ச நாளைக்கு 50% தான் பேச போறாங்க. எண்ணிக்கை இன் நம்பர்ஸ். இதேதான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் பெர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க, எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரிதான் எந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. உண்மையான நம்பர் தெரியும். கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு, வாரண்டின்னு இல்லாமல் சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அந்த கேரண்டி பத்தி கேள்வி இருக்கு. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னது ஒரு கேரண்டி. அது கேரண்டி. விவசாயிகளுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக்கும்னு சொன்னது ஒரு கேரண்டி. மோதிஸ் கேரண்டி. அது என்னாச்சுன்னு சொல்லி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இவங்க சொன்னாங்கல்ல, யூபியில வந்து ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமா சீட்டு போடணும், உங்களுடைய 39 அப்படிதான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க நாங்கல்ல. இதுல ஒரு பெரிய டேஞ்சர் உண்டு. என்னன்னா, ஏற்கனவே 42ல இருந்து 39க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நீ 39ஆவே யூபி 100 ஆயிரும் அப்படின்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அது வந்து தமிழ்நாட்டுக்கு குறையும். இந்த எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல வந்து ஃபேமிலி பிளான் நல்லா பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் குறையும். உதாரணமா, இன்னைக்கு யூபியில வந்து 17 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு ஆன் ஆவரேஜ். தமிழ்நாட்டுல வந்து 15 லட்சம் பேருக்கு, ஏறக்குறைய 15 லட்சம் பேருக்கு ஒரு இது லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சி வந்து இருக்கு. பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 பேருக்குன்னு சொல்லி வைக்கும்போது 40 × 15 6 கோடி பேருக்கு நீங்க இன்னைக்கு வந்து என்ன வச்சிருக்கீங்க, 15 லட்சம் பேருக்கு ஒன்னு வச்சிருக்கீங்க. அங்க 80 கான்ஸ்டிட்யூன்சி இருக்குல்ல, அதுல 17 லட்சம் சொல்லும் போது ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சில 2 லட்சம் அதிகமா வச்சிருக்காங்கல்ல. அப்ப 80 × 2 160. அந்த 160 15 லட்சம் தான் பேஸ் அப்படின்னு வச்சோம்னா அந்த 160ல அவங்களுக்கு 11 கான்ஸ்டிட்யூன்சி அதிகமா கிடைக்கும். நமக்கு 40லயே நிற்போம், அவங்க 91க்கு போவாங்க. இதுதான் உண்மை. டீலிமிட்டேஷன் பண்ணும் பொழுது பாப்புலேஷனை மட்டும் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா லட்சதீப பாப்புலேஷனை மட்டும் வச்சு பண்ணாங்க. அதனால மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாருமே லிங்குஸ்டிக்கலி மைனாரிட்டி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இவங்க வங்காளம், இதெல்லாம் ஒரியா லிங்குஸ்டிக்கலி மைனாரிட்டி. அதையும் கன்சிடரேஷன் எடுத்தா தான் இப்ப இருக்கிற அளவுக்காவது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம பாப்புலேஷன் ஜாஸ்தியா போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு அதிகமா கொடுங்க அப்படின்னா அவங்க பாப்புலேஷனை கூட்டிக்கிட்டே போறது தானே இன்சென்டிவ் கொடுக்குறீங்க. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ரைட். திரு பாலச்சந்திரன், நிறைவா சில வார்த்தைகள் மட்டும். நிகழ்ச்சி நிறைவு வந்துட்டோம். இந்த ஆய்வு வந்து திரு ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு எக்கனாமிக் எசென்ஷியல், பொருளாதாரத்தை பற்றியது. இந்த ஆய்வு அறிக்கை இன்னும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கெல்லாம் வந்து வளர்ச்சியின் பலன்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அந்த மக்களிடம் ஜனத்தொகை அதிகரிப்பு என்பது நடந்து கொண்டிருப்பது அவர்கள் இஸ்லாமியர்கள் என்றோ இந்துக்கள் என்றோ பார்க்க வேண்டியதில்லை. வளர்ச்சி அனைவருக்கும் போய் சேரும் நேரத்தில் இத்தகைய ஜனத்தொகை கட்டுப்பாடு தானாக வந்துவிடும். இந்த நேரத்தில் இதை வெளியிடுவது என்பது, அதுவும் பெர்சன்டேஜ் என்று மட்டும் சொல்லி வெளியிடுவது என்பது மக்களை பயமுறுத்துவதற்கு அரசியல் நோக்கம் கொண்டது.